கோடபாய ராஜபக்சனுடைய ஆட்சி காலத்தில் ஜனாதிபதி செயலாளராகவும் வேறொரு பணியையும் செய்ததன் காரணத்தினால அவருக்கு 2 இடத்துல இருந்து அரசாங்க சம்பளம் சென்றிருக்கின்றது. கோடபாய ராஜபக்ச அவர்கள் முதல் ஒரு விடயத்தையும் 2வது தடவை வாக்குமூலம் கொடுக்கின்ற பொழுது இன்னொரு விடயத்தையும் சொன்னதாக, இல்லை நான் அது சுயஸ்வர பண்டாராவுக்கு கொடுக்கவில்லை, அது இன்னொருவருக்கு கொடுக்கின்ற பணம் தான் தவறுதலாக அங்கே சென்று விட்டது என்கின்ற விடயத்தையும் சொல்லி மருமகன் வாக்குமூலம் கொடுப்பதற்காக சென்ற இடத்துல அவர் கூறியிருக்கின்றார், நான் எந்த ஒரு பதவி நிலைமைகளையும் கோட்டபாய ராஜபக்சனுடைய ஆட்சி காலத்தில் நான் எடுக்கவில்லை. பாராளுமன்ற பதவியை ராஜினாமா செய்ய போகின்றாரா என்ற ஒரு கேள்வி ஒன்று பெரிய கேள்வியாக இருந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விதத்தில் அவர் மீண்டும் அவருக்கான பிடியாணை ஒன்று பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. ස්පීකර් ලිස්ට් එකක් ඉන්නවා. අද මම හුසාවට ගියේ නැහැ කියලා මට අද ඉෂුව එකක් කොරස් කරන්න දෙන්න. It's a privilege of a member of parliament, no? I think you need to take this up. Yes, okay. Yes, honorable leaders of opposition. Honorable members, can you... I'm talking to you. I will get the Parliament Secretary General to confirm with the courts. එනිසා වහම ඔබතුමා තීන්දුවක් දෙන්න. ඒකේ මේ කතානායකගෙන් අහන්න දෙයක් නෙවෙයි. ඔබතුමා තීන්දුවක් දෙන්න මේ සභාව තුල. අර්ජුන මන්ත්‍රීතුමාගේ වරප්‍රසාද කඩ වෙලා තිබෙනවා. ஜெஃப்னா பிரியன் சொந்தங்களுக்கு வணக்கம். முன்னைய நாள்களில் ராஜபக்ச குழாமினரில் இருந்தவர்கள் மேலே இப்பொழுது இலங்கை அரசாங்கத்தினுடைய அல்லது இந்த சுயாதீன குழுக்களாக இயங்குகின்ற சிஐடியினுடைய பார்வை விழுந்திருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். முன்னைய காலகட்டங்களில் இவர்கள் மேலே பல மாதிரியான வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன, குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. நல்லாட்சி காலத்தில் கூட பெரிய அளவிலான குற்றச்சாட்டுகள் முன்னெடுக்கப்பட்ட போதிலும் பிறகு மைத்ரிபால சிறிசேன அவர்கள் ராஜபக்ச குழாமினரோட கைகோர்த்த பிறகு அவை கொஞ்சம் நீர்த்து போக செய்யப்பட்டன என்ற விமர்சனமும் இருக்கின்றது. இப்பொழுது மீண்டும் இந்த ஆட்சியில் இந்த ராஜபக்ச குழாமினர் மீதான நடவடிக்கைகள் மற்றும் அவர்களுடைய குற்றச்சாட்டுகள் மீண்டும் தூசி தட்டப்படுறதை காணக்கூடிய மாதிரியே இருக்கின்றது. அந்த வகையில் தான் கோடபாய ராஜபக்ச சம்பந்தமான ஒரு முக்கியமான விடயம் பேசுபொருளாக மாறி இருக்கிறது. குறிப்பாக சுயஸ்வர பண்டார அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார். அவர் கைது செய்யப்படுகின்ற பொழுது அவர் மேலே முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்னென்று பார்த்தா, கோடபாய ராஜபக்சனுடைய ஆட்சி காலத்தில் ஜனாதிபதி செயலாளராகவும் வேறொரு பணியையும் செய்ததன் காரணத்தினால அவருக்கு 2 இடத்துல இருந்து அரசாங்க சம்பளம் சென்றிருக்கின்றது. ஆகவே இந்த வழக்கு அரச சொத்தை தவறாக பயன்படுத்தல் என்கின்ற அடிப்படையில் அவர் மேலே குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆகவே இதுவும் கிட்டத்தட்ட ஒரு ஊழல் சம்பந்தப்பட்ட ஒரு விடயம்தான். லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு இது சம்பந்தமான விசாரணைகளையும் மேற்கொண்டிருந்தது. அந்த வகையில் பலர்கிட்டையும் அதற்கான வாக்குமூலங்கள் பெறப்பட்டிருந்தன. இது சம்பந்தமாக கோடபாய ராஜபக்ச அவர்கள்ட்ட வாக்குமூலம் பெறப்பட்ட பொழுது கோடபாய ராஜபக்ச அவர்கள் முதல் ஒரு விடயத்தையும் 2வது தடவை வாக்குமூலம் கொடுக்கின்ற பொழுது இன்னொரு விடயத்தையும் சொன்னதாக தெரிவித்திருந்தார். அதாவது ஒரு இடத்துல அவர் பேசுகின்ற பொழுது குறிப்பாக இந்த விடயத்தில் அந்த சம்பள பணத்தை தனிப்பட்ட செயலாளராக இருந்தார் என்கிற அடிப்படையில் தான் சுயஸ்வர பண்டாராவுக்கு கொடுத்தேன் என்கிற விடயத்தை சொல்லியிருந்தார். பிறகு 2வது முறை வாக்குமூலம் எடுக்கின்ற பொழுது, இல்லை நான் அதை சுயஸ்வர பண்டாராவுக்கு கொடுக்கவில்லை, அது இன்னொருவருக்கு கொடுக்கின்ற பணம் தான் தவறுதலாக அங்கே சென்று விட்டது என்கின்ற விடயத்தையும் சொல்லி அவருடைய சகோதரியின் மகனான, அதாவது அவருடைய மருமகனான லலித் அவர்களுக்கு, அதாவது மாலக சந்திரதாச, லலித் பிரியலால் சந்திரதாசனுடைய மகனான மாலக சந்திரதாச அவருக்கு தான் வழங்கியிருந்தேன் என்கின்ற விடயத்தையும் கோடபாய ராஜபக்ச அவருடைய 2வது வாக்குமூலத்தில் கொடுத்திருக்கிறார் என்கின்ற விடயம் பேசப்படுகிறது. ஆகவே இதிலேயே ஒரு குழப்ப நிலை ஒன்று ஏற்பட்டுகிறது. முதல் ஒரு வாக்குமூலத்தையும் பிறகு 2வது ஒரு வாக்குமூலத்தையும் தெரிவித்திருக்கின்றார் என்கின்ற விடயம் ஒரு சிக்கல் நிலைமையை தோற்றுவித்திருக்கின்றது. அதாவது இந்த வழக்கிலேயே இந்த வாக்குமூலங்கள் பெறப்படுற பொழுது தெளிவான வகையில் கதைக்க வேண்டும். அதாவது முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை சொல்கின்ற பொழுது சந்தேகம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் மீண்டும் ஒரு முறை அவரை விசாரணைக்கு எடுக்கிறது கொள்றதுக்கோ அல்லது அவரை கைது செய்வதற்கான வாய்ப்புகளோ இருக்கின்றன. அந்த வகையில் கோடபாய ராஜபக்ச கொஞ்சம் இறுகின பிடிக்குள்ளே இப்போ இருக்கின்றாரோ என்கின்ற விடயம் தொடர்ந்து பேசப்படுற ஒரு விடயமாக மாறியிருக்கின்றன. இன்னொரு விதத்தில் பார்க்கின்ற பொழுது இந்த மாலக சந்திரதாச அவர்கள்
மீண்டும் வாக்குமூலம் வழங்குவதற்காக எடுக்கப்பட்டிருந்தார். குறிப்பாக கோட்டபாய ராஜபக்ச அவருடைய இந்த கருத்தின் அடிப்படையில், அவருடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில், பிறகு அந்த வாக்குமூலத்தில் அவருடைய மருமகனுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது என்கிற அடிப்படையில் மருமகன் வாக்குமூலம் கொடுப்பதற்காக சென்ற இடத்துல அவர் கூறியிருக்கின்றார், நான் எந்த ஒரு பதவி நிலைமைகளையும் கோட்டபாய ராஜபக்சனுடைய ஆட்சி காலத்தில் நான் எடுக்க இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஒரு சதம் கூட மாமா எனக்கு தரவில்லை, அல்லது மாமாவுடைய ஆட்சி காலத்தில் ஒரு சதம் கூட எனக்கு அரசாங்க சம்பளமாக வந்து சேரவில்லை என்கின்ற விவரத்தையும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஆகவே கோட்டபாய ராஜபக்ச அவர்களுடைய ஒரு உறவினருடைய வாக்கு மூலமே இப்பொழுது கோட்டபாய ராஜபக்சவுக்கு எதிராக மாறியிருக்கின்றது. இதில் 3 படிநிலையில் நாங்கள் இந்த விடயத்தை பார்க்கணும். ஒன்று, முதலாவது வாக்குமூலத்தில் சுயீஸ்வர பண்டாருக்கு தான் கொடுத்தேன் வேறொரு பதவி காரணமாக. 2வது வாக்குமூலத்தில் நான் சுயீஸ்வர பண்டாரை கொடுக்கல, அதை என்னுடைய மருமகனுக்கு கொடுத்திருந்தேன். அவர் செயலாளராக பணியாற்றிய காரணத்தினால அவருக்கு தான் அந்த சம்பளம் போய் சேரணும், தவறுதலாக மாறிவிட்டது. 3வது வாக்குமூலம் அவருடைய மருமகன் சொல்கிறார், இல்லை நான் இந்த பதவி நிலையிலையும் எடுக்கல. அப்போ அந்த சம்பளம் யாருக்கு போனது, அல்லது சுயீஸ்வர பண்டாருக்கு போயிருக்கிற சம்பளம் யாருக்கு போயிருக்க வேண்டிய சம்பளம் என்கின்ற ஒரு கேள்வி நிலைமை ஒன்று இருக்குது. ஆகவே உண்மையிலேயே சுயீஸ்வர பண்டாராவுக்கு தான் இந்த 2 சம்பளங்களும் போய் கொண்டிருந்தனவா, அல்லது அந்த சம்பளம் வேறொரு நபருக்கு போனதா? கோட்டபாய ராஜபக்ச ஏன் முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை தெரிவிக்கின்றார் என்கின்ற ஒரு சந்தேக நிலைமை இப்போ குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வந்திருக்கின்றது. ஆகவே அடுத்த கட்ட விசாரணைகளின் அடிப்படையில் கோட்டபாய ராஜபக்ச சொல்வது உண்மையா பொய்யா என்கின்ற 2 கருத்துக்கள் தெளிவடையும். ஆகவே இதன் அடிப்படையில் அவர் சொல்வது பொய்யாக இருந்தால் அடுத்த கட்ட நடவடிக்கை கோட்டபாய ராஜபக்ச மேலே எடுக்கப்படும் என்பது இந்த விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது ஒரு ஊர்ஜிதமான விடயமாக அமைகின்றது. ஆகவே அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன நடக்கப் போகின்றது என்கின்ற ஒரு பெரிய கேள்வி ஒன்று விரிகின்றது இந்த கோட்டபாய ராஜபக்ச சம்பந்தமான வழக்கில். ஏற்கனவே உயிர்த்த தாக்குதல் சம்பந்தமான விடயத்தில் சிடி விக்ரமரத்ன அவர்களுடைய வாக்கு மூலமும் கோட்டபாய ராஜபக்சவுக்கு எதிராக இருக்கின்றது என்கிற விடயங்கள் பேசப்படுகிறது. அவருடைய ஆட்சி காலத்தில் அழுத்தங்களை பிரயோகித்திருந்தார் என்கிற விடயத்தை. அது மட்டும் இல்லாமல் கோட்டபாய ராஜபக்ச என்ன சொல்கிறாரோ அதைத்தான் சுரேஷ் செலை செய்வார் என்று ஏற்கனவே இந்த விடயங்கள் தொடர்பாக முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா அவர்கள் தெரிவித்திருந்தார். இப்படியான நிலவரங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது கோட்டபாய ராஜபக்சனுடைய ஆட்சி காலத்திலேயோ அல்லது கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் பாதுகாப்பு செயலாளராக இருக்கின்ற காலப்பகுதியிலோ அவருக்கு கீழே இருந்த அதிகாரிகளுக்கு அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டதா, இந்த அழுத்தங்கள் மூலம்தான் பின்வருகின்ற ஊழல் குற்றச்சாட்டுகளும் பெரியளவிலான குற்றச் செயல்களும் இடம்பெற்றதா என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று எழுகின்றது. குறிப்பாக உயிர்த்த நேர தாக்குதலாக இருக்கட்டும், முன்னைய காலகட்டங்களில் பெரிய அளவில் பேசுபொருளான சரத் பொன்சேகா அவர்கள் ஒரு காணொளி ஆதாரத்தையும் தெரிவித்து வெள்ளை கொடியுடன் வந்தவர்களை சுட்டு கொள்ளுமாறு உத்தரவிட்டார் கோட்டபாய ராஜபக்ச என்ற விடயத்தையும் தெரிவித்திருந்தார். ஆகவே தனக்கு கீழ் இருக்கின்ற அதிகாரிகளத்தை எழுந்தமானமாக அவர் பயன்படுத்துகின்றாரோ அல்லது அவருடைய கட்டளைகள் எல்லாம் தனக்கு சார்பானதாக அல்லது அரசியல் சுயலாபத்துக்கான ஒரு கட்டளைகளாக அமைகின்றதோ என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று ஒரு பக்கத்தில் எழுந்திருக்கின்றது. ஆகவே இந்த விடயங்கள் பெரிய பரபரப்பாக மாறியிருக்கின்றது. நேற்றைய தினம் கூட கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் நீதிமன்றத்துக்கு வந்திருந்தார். அவரை பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழே கைது செய்கிறத தடுக்கும் முகமாக ஒரு மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார், ரிட் மனுவை. அந்த மனு தொடர்பான வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுதுதான் கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் வந்திருந்தார். அதற்கு பிறகு அந்த வழக்கும் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. ஆகவே ராஜபக்ச குழாமினரை சூழ்ந்து இந்த வலயம் இப்போ நீண்டு கொண்டிருக்கின்றது. அடுத்த கட்டமான நடவடிக்கை என்ன என்கிற கேள்விகள் பெரிய அளவில் எழுந்திருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருந்தது. இது இவ்வாறு இருக்க, இன்னொரு வகையில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தொடர்ந்து அண்மை காலமாக பேசுபொருளாகி கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு வகையில் சமூக வலைத்தளங்களில் பேசுபொருளாகிறது அவருடைய வழக்கமான நிலைப்பாடாக இருக்கிறது. இருந்தாலும் கூட இப்பொழுது ஒரு பொது பார்வையில் அவர் பேசுபொருளாக இருக்கின்றார். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் தன்னுடைய எம்பி பதவியை ராஜினாமா செய்வாரா இல்லையா என்கின்ற அடிப்படையில் ஏற்கனவே இது சம்பந்தமாக ஒரு சிங்கள சிவில் அமைப்பினுடைய உறுப்பினர் ஒருவர் இவருக்கு எதிராக வழக்கு தொடர்ந்திருந்தார். இவர் தன்னுடைய முன்னை நாள் பதவியை முழுமையாக ராஜினாமா செய்யாமத்தான் இவர் இங்கே வந்திருக்கின்றார் என்கிற விடயம் பேசப்பட்டிருந்தது. எம்பி பதவிக்கு வந்திருந்தார் என்று. அது சம்பந்தமான வழக்கில் இவர் அடுத்த கட்டமாக தன்னுடைய எம்பி பதவியை ராஜினாமா செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏனென்றால்
முன்னைய நாள்களில் இவர் இந்த பாராளுமன்ற அமர்வுக்கு முதல் பாராளுமன்ற அமர்வில் அவர் பேசுகின்ற பொழுது ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார், நான் இன்னும் 2 வாரங்கள் அப்படித்தான் பாராளுமன்றத்தில் இருப்பேன், அது பிறகு நானே போயிடுவேன். ஆகவே தன்னுடைய பாராளுமன்ற பதவியை ராஜினாமா செய்ய போகின்றாரா என்ற ஒரு கேள்வி ஒன்று பெரிய கேள்வியாக இருந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விதத்தில் அவர் மீண்டும் அவருக்கான பிடியாணை ஒன்று பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கோட்டை போலீஸ் சம்பந்தப்பட்ட விடயத்தில் அவருடைய அந்த பார்க்கிங் பிரச்சனையால் போலீஸாரோட முரண்பட்டிருந்தார். அதால் அவருக்கு ஒரு வழக்கொன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கு சம்பந்தமான விடயம் தொடர்பாகத்தான் அவர் அந்த வழக்கில் ஆஜராகாத பட்சத்தில் அவருக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக அவர் கைது செய்யப்படுவாரா அல்லது முன்பினை பெறுவாரா என்கிற பல கேள்விகள் தொடர்ந்து எழுந்து கொண்டே இருக்கின்றன. Dr. Archana. පොයින්ට ෆෝඩ අනු දෙක හැත්ත හය තුන වහන්දියේ ප්‍රවිලේච් ප්‍රශ්න එකක් අද ම පාලිම සිටින්ඩේ මම ස්පීක ලිස්ටිකත් ඉන්නවා අද මම හුසාවට ගිය නෑ කියලා මට අද විෂුව එකක් පොරස් කරන්න තිය වොරන්ට එකක් කිෂූ කරලා තියෙනවා අද මම මේ I'll bring you the notice of the Honorable Speaker. Honorable Mujibur Rahman, can you second that motion, please? Yes. Yes, Honorable Harsha. We also got He stood up that first. text message. If the honorable member is in parliament, how can a judge issue a warrant to arrest him? I mean, this is a privilege of a member of parliament, no? I think you need to take this up. Yes, okay. Honorable Harsha Di Silva, I will inform the Parliament General Secretary to inform this to the Honorable Judge. Whether it has been formally communicated to the Honorable. Yes, Honorable Leader of the Opposition. Honorable members, can you Point of on the order. left of me please sit down? ගරු point of order. ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි, විශේෂයෙන්ම අර්ජුනා මන්ත්‍රීතුමා පාර්ලිමේන්තු සැසිවාරයට සහභාගී වන අවස්ථාව ඒක එතුමා සතු වරප්‍රසාදයක්. එතුමා මහජනතාවගේ ඡන්දයෙන් බිහිවුණු මහජන මන්ත්‍රීවරයෙක්. එතුමා ජනතා ස්වෛරීත්වය මේ ව්‍යවස්ථාදායක පාර්ලිමේන්තුවේ එතුමා නියෝජිතයෙක්, මහජන නියෝජිතයෙක්. එතුමාගේ රාජකාරිය ක්‍රියාත්මක කරන්නට කිසිම ආයතනයකට බහදා පමුණවන්න Honorable Leader of the කොහොමද Opposition, එතුමා I will get the Parliament Point of order. Secretary General. Yes, I'm talking to you. I will get the Parliament Secretary General to confirm with the courts. Can you all sit down, please? Yes, yeah, Honorable Leader of the Opposition. අරු නියෝජ්‍ය කතානායකතුමනි, එතුමා ජනතා ඡන්දෙන් පත්වුණු මහජන නියෝජිතයෙක් හැටියට එතුමා මේ පාර්ලිමේන්තුවේ කරන රාජකාරියට කුමන කෙනෙකුටවත් බාධා කරන්න බෑ. Okay, that's noted down. ඒක එතුමාගේ අපි සියලු දෙනාගේත් වරප්‍රසාද කඩවීමක්. Okay. ඒ නිසා වහම ඔබතුමා තීන්දුවක් දෙන්න. ඒකේ මේ කතානායකගෙන් අහන්න දෙයක් නෙමෙයි. ඔබතුමා තීන්දුවක් දෙන්න මේ සභාව තුල. අර්ජුන මන්ත්‍රීතුමාගේ වරප්‍රසාද කඩ වෙලා තිබෙනවා. ඒ පිළිබඳව තීන්දුවක් ලබා දෙන්න. Honorable Archana Ramanathan, I'm talking to you. Honorable Archana Ramanathan, have you informed the courts of your presence here today? I have sent my lawyer. I have sent the proceeding of this house. It has been shown to the judge that the proceeding is there and my speaker list was there. Still, I was provided a warrant. What could I do? I was here since 9 o'clock. It's a discretion of the judge, he can help it. Okay, Honorable Archana Ramanathan, in that case, a discretion of the Honorable Judge. So, we have nothing much to do here. So, this will be communicated to the courts. Can you? Parliament can't recall a warrant issued by the Honorable Judge. Yeah. No. Who is raising the point? Oh, Honorable Member, can you sit down? Okay. Can you take your seat then? Honorable Leader of the Opposition. අරු නියෝජ්‍ය කතානායකතුමනි, මේ උත්තරීතර සභාවේ පාර්ලිමේන්තු සැසිවාරය පවත්වනකොට මන්ත්‍රීවරයාට මේ සභාවේ සිටීම එතුමා සතු අයිතියක්, ඒක වරප්‍රසාදයක්, ඒක ජනතාවගේ නියෝජනත්වය, ජනසම්මතවාදය, මේ සියල්ලක්ම මේ ප්‍රතිපත්තීන් සියල්ලක්ම අනුගමනය කරමින් එතුමාට අයිතිය තියෙන්නේ උසාවියේ ඉන්න නෙමෙයි, මේ පාර්ලිමේන්තුවේ ඉන්න. ඔබතුමා ඒක ගැන තීන්දුවක් දෙන්න. Okay. දැන් තීන්දුවක් දෙන්න. ඒක ඔබතුමාගේ වගකීම. තීන්දුව ලබා දෙන්න. I will find out the Honorable Leader of the Opposition.
no order you can issue, sir. There no order I can issue at this moment. Anyway, I will look into this, ask the office to find out from the courts. Let's Honorable Mujibur Rahman. Honorable Mujibur Rahman, can you second that motion? சரி, இது இவ்வாறு இருக்க இன்னொரு விடயத்தில் ஒரு பேசுபொருளாக இருக்கின்றது. அதாவது இந்த எதிர்க்கட்சிகளுடைய கூட்டிணைவு. இப்போ எதிர்க்கட்சிகளுடைய கூட்டிணைவுன்றது எந்த வகையில் இப்போ பார்க்கப்படுது என்றால் காலத்தின் தேவையாக அவர்களுக்கு இருக்கின்றது. காரணம், ஆளும் கட்சி மிகப்பெரிய அளவிலான ஒரு பெரும்பான்மையோடு இருக்கிற காரணத்தினால சில விஷயங்களை நிகழ்த்தி கொள்றதுக்கோ அல்லது அடுத்த தேர்தலை எதிர்கொள்கிறதுக்கோ எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைய வேண்டிய ஒரு தேவைப்பாடு ஒன்று இருக்கின்றது. என்னதான் அண்மை காலமாக ஆளும் கட்சியினுடைய பலம் ஓரளவுக்கு குறைந்திருந்தாலும் கூட அவர்கள் தொடர்ந்தும் தங்களை ஒரு பெரும்பான்மையாக சில விடயங்களில் நிரூபித்து கொண்டிருக்கிற காரணத்தினால இவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கூட்டணிய வேண்டிய தேவை ஒன்று இருக்கின்றது. அந்த வகையில் சஜித் ரணில் இணைவு சாத்தியமா இல்லையா என்ற வகையில் பேசப்படுகிறது. நேரடியாகவே சஜித்தும் ரணிலும் இது தொடர்பாக பேசியிருந்தார்கள் என்ற விடயங்களையும் தகவலறிந்த வட்டாரங்கள் தெரிவித்திருந்தார்கள். இது இவ்வாறாக இருந்தாலும் சரி, முன்னைய காலகட்டங்களில் சஜித் ரணில் இருவரில் ஒருவர் ஏதோ ஒரு வகையில் சேர்ந்து பயணிக்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருந்தால் அண்மையில் நடந்த ஜனாதிபதி தேர்தலின் முடிவுகளில் சஜித்தோ ரணிலோ ஜனாதிபதியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதை அவர்கள் தவறு விட்டு விட்டார்கள். இனி வருங்காலங்களிலேயாவது எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை எதிர்க்கட்சிகள் சார்ந்து ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி சார்ந்து அந்த உறுப்பினர்கள் கொஞ்சம் கரசனை கொண்டிருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் பேசப்படுகின்றது. இது எவ்வாறான அடிப்படையில் இப்பொழுது வந்திருக்கின்றது என்றால், இந்த அரசாங்கத்தினுடைய சில செயல்பாடுகளை எதிர்ப்பதற்காக கூட்டிணைந்து சில முயற்சிகளை செய்கிறது. அந்த வகையில் நீதிபதிகளினுடைய ஓய்வு தொடர்பான விடயத்தில் ஒரு கூட்டம் ஒன்று நடந்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த நீதித்துறையை சுயாதீனமாக இயங்க விடாமல் இருக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலையும் கூட்டங்கள் நடக்கிறதற்கான கொஞ்சமாக இருந்தது. இப்படி ஒரு கூட்டத்தில் சஜித் பிரேமதாச, ரணில் விக்ரமசிங்க, தமிழ் கட்சியினுடைய சில உறுப்பினர்கள் மற்றும் பொதுஜன பெரமுன என்று அனைவரும் கலந்திருந்தார்கள். சஜித் பிரேமதாச, ரணில் விக்ரமசிங்க, நாமல் ராஜபக்ச, தினேஷ் குணவர்த்தன என்று பல சிங்கள எதிர்க்கட்சி பிரமுகர்களும் இதில் கலந்து கொண்டிருந்தது பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஆனால் இதில் நாமல் ராஜபக்ச ஒரு சிறிய கருத்து முரண்பாடு காரணமாக அதிலிருந்து உடனடியாக எழுந்து சென்றதை காணக்கூடிய மாதிரி இருந்தது. ஆகவே இந்த விடயத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த கூட்டில் பொதுஜன பெரமுன இனி வருங்காலங்களில் இடம்பெறாதோ என்கின்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. அப்படி இடம்பெறாத சூழ்நிலையில் ஒரு பலமான சஜித் ரணில் கூட்டணி இணையுமா? அப்படி பலமான சஜித் ரணில் கூட்டணி இணைந்தால் அதில் அது மையப்படுத்தப்பட போகின்ற நபர் யார்? ரணில் விக்ரமசிங்கவா, சஜித் பிரேமதாசவா? இனி வருங்காலங்களில் தேர்தல்கள் யார் தலைமையில் நடக்க போகின்றன என்கின்ற பல கேள்விகளும் குழப்ப நிலைகளும் சிங்கள மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. ஆகவே இன்றைய விடயப்பொருளில் பல விடயங்கள் தொடர்பாக பேசியிருந்தோம். கோடபாய ராஜபக்சனுடைய சட்ட சிக்கல் நிலைமையிலாக பேசப்பட்டது. அர்ஜுனா ராமநாதனுக்கு வழங்கப்பட்ட பிடியாணை தொடர்பாக பேசியிருந்தோம். இப்பொழுது பொதுஜன பிரமுன நாமல் ராஜபக்ச அவர்கள் விலகின சம்பந்தமான, அவர் கோபத்தோடு எழுந்து போன சம்பந்தமான விடயங்கள் பிரிவில் பேசப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே இந்த அரசியல் தொகுப்பு ஒரு விளக்கமான தொகுப்பாக இருக்கும் என்று நம்புகின்றேன். தொடர்ந்தும் இன்னொரு அரசியல் தொகுப்போடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.